ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்றைக்கி இந்த குருவுடைய அதிசார பயிற்சி எப்படி இருக்கணும் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா குரு பகவான்னாவே ஒரு எதிர்பார்ப்புகள்ங்கிறது மக்கள்கிட்ட நிறையவே இருக்குது. இந்த குரு பலன் இந்த வருஷமாவது நமக்கு பலன்களை தந்துடாதா, குரு நல்லதை நடத்திட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஏக்கமும் அதிகமாகவே இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்படிப்பட்ட அந்த குருவுடைய அதிசார பயிற்சியில் இப்போ அந்த குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் 18 அக்டோபரில். இந்த 18 அக்டோபரில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த அதிசாரமாகக்கூடிய இந்த குரு பகவான் எந்தெந்த லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரப்போகிறாரு அப்படிங்கிறதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ மேஷத்திற்கு அட்சய லக்னமாக நம்ம அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறையில் தான் நம்ம பலன்களை எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அந்த லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் மாற்றம், வயதுக்குரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதில் இந்த குருவுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது இந்த மேஷ லக்னத்திற்கு என்ன பண்ணுறார், இந்த கடகத்தில் மாறக்கூடிய இந்த குரு அதிசாரம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறாருன்னா சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வர்றாருங்க. பொதுவாக அந்த 4ஆம் இடத்துல ஏஎல்பி லக்னத்திற்கு மேஷத்திற்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது இடம், வீடு, சொத்து தொடர்பான சூழ்நிலைகளை சுப விரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைக்க போகிறாரு. அதுவும் எப்படிங்க, கடன் வாங்கி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இடத்துக்காக, வீட்டுக்காக, சொத்துக்காக நீங்கள் கடன் படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அது ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் தாராளமாக இந்த அதிசார பயிற்சியில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த அதிசார வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த நேரம் தான் உங்களுக்கு அந்த இடம், வீடு, சொத்து தொடர்பான நிகழ்வுகளை ஆரம்பிப்பதற்கான உகந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை இருக்கிறதுனால, பொதுவாக சொல்லுவாங்க நாளில் குரு இருந்தால் நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேந்திரத்தில் குரு இருக்கும்போது அது கேந்திராதிபத்திய தோஷமாக கூட மாறிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மேஷ லக்னத்திற்கு பாக்கியத்தை தரக்கூடியவராகவும் விரயத்தை தரக்கூடியவராகவும் குரு பகவான் இருந்து அவர் எங்கே போய் 4ஆம் இடத்துல அமரும்போது அங்கே பாக்கியம் அப்படிங்கிறது இடம், வீடு, சொத்தாக அமையக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலமாக சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளையும் ஏற்படுத்துது. சரி, இது சொத்து மட்டும்தான் கிடைக்குமா, வேறு என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அப்பா சார்ந்த நிகழ்வுகள் இப்போதைக்கு கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இப்போ தந்தை வழி சொத்துக்காக பாகப்பிரிவினை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தயவு செஞ்சு இந்த அதிசாரத்தில் அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளை தொற்ற வேண்டாம். அப்படி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்பாவின் ஆரோக்கியம் கெடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், அப்பாவுக்கும் உங்களுக்கும் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரி, வருமானத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இந்த அதிசார குரு பயிற்சி வருமானம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு ஒன்றும் தொந்தரவுகளை தரலைங்க, நல்லாவே இருக்குது. இந்த நேரத்தில் இங்கே இடத்தினால, வீட்டினால் வருமானத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் அது விற்கணும். இப்போ ரொம்ப நாள் விற்கலைங்க, இப்போ விற்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன், அது விற்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு விற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அங்கே உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி மேஷ லக்னத்திற்கு விரையாதிபதியாகவே அந்த குரு பகவான் தான் இருக்கார். அப்போ அவர் போய் அந்த இடம், வீடு, சொத்தில் இருக்கும்போது நம்ம 12ஆம் இடத்தை நம்ம விரயம்னு எடுத்துக்கிறோம். 12ஆம் இடம் தான் நம்ம ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஒரு செலவு செஞ்சால் தானே நம்ம சேமிக்க முடியும். அப்போ அதுவாகவும் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ இந்த காலகட்டங்கள் மேஷ லக்னம் இடம், வீடு, சொத்துக்களை சுகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. கடன் பெற்று சொத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. அது இடம், வீடு, சொத்தாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வண்டி வாகனங்களாக இருந்தாலும் உண்டு. சரி, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அதிசார பயிற்சி திருமணத்திற்கெல்லாம் ஒன்றும் பெரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை. அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஆனால் அந்த குழந்தை பாக்கியம் தொடர்பான நிகழ்வுகளுக்கு, குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறவங்க இப்போ தயவு செஞ்சு இந்த அதிசாரத்தில் வேண்டாம். அது உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளை தருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த குருவின் அதிசார பயிற்சி உண்மையிலே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறதுனால இன்னும் மேலும் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நீங்கள் சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நல்லதே நடக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.